காயத்ரி, ஒரு காலத்தில் வந்து பெரியவங்க கிட்ட மட்டுமே அதிகமாக காணப்பட்ட இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து குழந்தைகள் அப்புறம் இளைஞர்கள் கிட்டேயுமே அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே மாறி இருக்கு. ஆமாம், முதல்லலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் யாருக்காவது இருந்தது இந்த டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். சர்க்கரை நோய், எல்லாருக்கும் எளிமையாக புரியுற மாதிரி சொல்லணும்னா யாருக்காவது இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணுன்னா அந்த எண்ணிக்கையே முதல்ல ஜாஸ்தியாக இருந்தது. என்ன இப்படி நிறைய பேருக்கு வருது? இப்போ பார்த்தா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இல்லை அப்படின்னா தான் அந்த வீடு ரொம்ப ஆச்சரியம், இவங்க வீட்டில் இல்லையா சர்க்கரை நோய் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தான் இது இல்லையா? ஏன்னா அந்த மாறி வரக்கூடிய வாழ்க்கை முறை காரணங்களால சிறு வயதிலேயே கூட பல நோய்களுக்கான ஆபத்துலாம் அதிகரிச்சிருக்கு. அதுலேயும் முக்கியமாக வந்து எச்சரிக்கை அறிகுறி தான் ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி உடல் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. சென்னையில் வந்து பள்ளி மாணவர்களை மையமாக வச்சு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 4 ஒருவருக்கு வந்து இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அறிகுறிகள் இருப்பது வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. 4 பேர்ல ஒருத்தருக்கு. இது வந்து ஒரு ஆய்வு முடிவு மட்டுமே இல்லை, ஏன்னா நாளைய தலைமுறையினுடைய ஆரோக்கியம் குறித்த ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கூட இது. குழந்தைகள் கிட்ட இந்த டயபெட்டிஸ் ஆபத்து ஏன் அதிகரிக்குது, அதை எப்படி நம்ம தடுக்கலாம், இந்த ஆய்வினுடைய முக்கிய தகவல்கள் என்னன்றதை நம்ம இப்ப பார்த்துடலாம். இது எப்படி நடத்தப்பட்டது? இந்த ஆய்வு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? ஓகே, அதை தான் நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். இந்த ஆய்வு எப்படி நடத்தப்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தலாம். நீங்க கேட்ட மாதிரி சென்னையை சேர்ந்த இந்திய டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்தின இந்த ஆய்வு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. 2023ஆம் ஆண்டு 12 முதல் 19 வயதுக்குட்பட்ட ஒரு 954 மாணவர்களுடைய உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டு இருக்கு. இதுல அவர்களுடைய இரத்த சர்க்கரை அளவு, அப்புறம் உடல் எடை, உயரம், BMI, இடுப்பு சுற்றளவு போன்ற பல்வேறு தகவல்கள்லாம் வந்து இதுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த முடிவுகள்லாம் வந்து 2006ஆம் ஆண்டு இதே வயதுடைய 1080 மாணவர்கள் கிட்ட மேற்கொள்ளப்பட்ட ஆய்வோட மருத்துவர்கள்லாம் வந்து ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. அந்த ஒப்பீட்டுல தான் மாணவர்களுடைய உடல்நிலையில கணிசமான மாற்றம் ஏற்பட்டிருப்பது வந்து தெரிய வந்திருக்கு. முதல்ல 2006ல நடத்திருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸை வச்சு இப்ப 2023ல நடத்தினதை கம்பேர் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா சுமார் 25ல இருந்து 28% மாணவர்களுக்கு வந்து இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அறிகுறிகள் இருப்பது வந்து இந்த ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது ஒரு வகுப்புல ஒரு 40 மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் வந்து சுமார் 10 பேருக்கு வந்து இந்த ஆபத்து இருக்கலாம் அப்படின்றதான் இந்த ஆய்வினுடைய முக்கிய தகவலும் கூட. அப்போ ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான சில அறிகுறிகள் இருக்குமோ அது வந்து ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த குழந்தைங்களுக்கே தெரியுது. ஆமா, இப்போ நம்ம ப்ரீ டயபெட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு முழுமையான சர்க்கரை நோய் இல்லை, ஆனால் அது வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான ஒரு ஆரம்ப எச்சரிக்கை நிலை தான். சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு அப்புறமா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கரையின் அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ள இருக்கணும். ஆனால் ப்ரீ டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு வந்து அந்த அளவு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே அது வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காது. இந்த நிலையை சரியான நேரத்தில் கண்டறிஞ்சு உணவு பழக்கம் அப்புறம் மாற்று வாழ்க்கை முறையில் வந்து மாற்றம்லாம் பண்ணோம்னா மீண்டும் இயல்பான உடல்நிலைக்கு திரும்பறக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதை அலட்சியமா விட்டுட்டாங்கன்னா சில ஆண்டுகள்ல வந்து அது வந்து டைப் 2 டயபெட்டிஸா வந்து மாறக்கூடிய அபாயமும் அதிகரிக்கும். அதனாலதான் மருத்துவர்கள் வந்து இதை ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னே குறிப்பிடுறாங்க. ஓகே, இந்த ஆய்வுல வெளிவந்த முக்கிய தகவல்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆய்வு வந்து கடந்த 20 ஆண்டுகள்ல மாணவர்களுடைய உடல்நிலையில ஏற்பட்ட மாற்றங்களை தெளிவா காட்டுது. 2006ஆம் ஆண்டோட ஒப்பிடும்போது பெண்களுடைய சராசரி ரத்த சர்க்கரை அளவு வந்து 1 லிட்டர் ரத்தத்திற்கு வந்து 4.8 மில்லிமோல் அப்படின்ற அளவில் இருந்து 5.4 மில்லிமோலா உயர்ந்திருக்கு. அதே மாதிரி ஆண்களுடைய சராசரி அளவு வந்து 4.9 மில்லிமோல்ல இருந்து 5.4 மில்லிமோலா அதிகரிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய உடல் எடை, அப்புறம் BMI, அப்புறம் இடுப்பு சுற்றளவு இதெல்லாம் கூட அதிகரிச்சிருக்கு. இந்த மாற்றங்கள்லாம் வந்து குழந்தைகள் கிட்ட உடல் பருமன் அதிகரிச்சு வரதையும் அதோடு சேர்த்து சர்க்கரை நோய் ஏற்படக்கூடிய அபாயமும் உயர்ந்து வருவதையுமே தெளிவா காட்டுது. இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்க்கறோம்னா வாழ்க்கை முறை. ஆமா, ஓகே, சிறு வயதிலே இந்த மாற்றங்களை வந்து காணப்படு வந்து மருத்துவர்களை ரொம்பவே கவலைக்குள்ளாக்கி இருக்கிறதா அந்த ஆய்வு நமக்கு குறிப்பிடுது. ஓகே, இந்த ஆய்வுல மாணவர்களுடைய உணவு பழக்கம் வந்து அது பத்தி நேரடியான எந்த ஒரு தகவலுமே வந்து சேகரிக்கப்படல. இருப்பினுமே வந்து மருத்துவர்கள் வந்து சில முக்கியமான காரணங்களை வந்து சுட்டி காட்டுறாங்க.
ஏன்னா இந்த கடந்த சில ஆண்டுகள்ல நம்ம பார்க்கும்போது குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை முற்றிலுமே மாறிடுச்சு. முன்னாடிலாம் குழந்தைகள்லாம் வெளியில ஓடி விளையாடி அதிக உடல் உழைப்புல ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர்களுடைய அதிக நேரத்தை மொபைல், டிவி, கம்ப்யூட்டர் அது முன்னாடியே செலவிடுறாங்க. அதே மாதிரி அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளாகட்டும், இது மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் பயன்பாடுமே அவர்கள் கிட்ட அதிகரிச்சிருக்கு. உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், அப்புறம் உடல் பருமன் போன்றவையும் சேர்த்து உடல்ல இன்சுலின் வந்து சரியா செயல்படாம செய்யுது. இதுவே ப்ரீ டயாபெட்டிஸ் உருவாகும் முக்கிய காரணமா இருப்பதா கூட மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம் லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறுது, நிறைய உடல் பருமன் இருக்கக்கூடிய உணவு முறை இருக்கு, அதுக்கேற்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை. இது ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஓகே, இந்த ஆய்வுல பங்கேற்ற மருத்துவர்கள் வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 14 வயது குழந்தைகளுடைய இரத்த சர்க்கரை அளவு வந்து முன்னாடி பெரியவர்கள் கிட்ட மட்டுமே காணப்பட்ட அளவுக்கு உயர்ந்து வருது அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க. இந்த நிலை வந்து தொடர்ந்துச்சுன்னா இன்றைய பள்ளி மாணவர்கள் வந்து இளம் வயதிலேயே வந்து டைப் 2 டயபெட்டிஸ், இதய நோய், அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நீண்டகால உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னும், இந்த ஆய்வை ஒரு சாதாரண செய்தியா மட்டுமே பார்க்காம குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டிய அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும் அப்படின்னு கூட மருத்துவர்கள்லாம் வலியுறுத்துறாங்க. ஓகே, இந்த ப்ரீ டயாபெட்டிஸ் பற்றிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆரம்பத்து நிலையிலே கண்டறியப்பட்டுச்சுன்னு வைங்க, ரிவர்சிபிள். ஆமா, இதை வந்து சரிப்படுத்த முடியும். அதற்காக வந்து குழந்தைகளை வந்து தினமும் குறைஞ்சது 1 மணி நேரம் வந்து உடற்பயிற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சமைச்ச ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக சாப்பிடணும். அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ், குளிர்பானங்கள், அப்புறம் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். குறிப்பா மொபைல் அப்புறம் பிற திரை சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தை குறைச்சிட்டு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பின்பற்றணும். இதெல்லாம் தான் பெரிய டாஸ்க், அதெல்லாம் தான் அவங்க அறிவுறுத்தவும் செய்றாங்க. ஓகே, முடிவா இந்த ஆய்வு நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரீ டயபெட்டிஸ்ன்றது வந்து பயப்பட வேண்டிய ஒரு நிலை இல்லை, ஆனால் புறக்கணிக்க கூடாத ஒரு எச்சரிக்கையும் கூட. சிறு வயதிலே குழந்தைகளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனித்து சரியான உணவு பழக்கம், அப்புறம் வழக்கமான உடற்பயிற்சி, அப்புறம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கணும்னா எதிர்காலத்தில் டயபெட்டிஸ் போன்ற பாதிப்புகளை தவிர்க்க முடியும். குழந்தைகளுடைய உடல் நலன் அப்படின்றது வந்து அவர்களுடைய எதிர்காலத்திற்கான முதலீடு. ஆனால் இந்த ஆய்வு காட்டக்கூடிய எச்சரிக்கையை ஒரு செய்தியா மட்டுமே நாம பார்க்காம நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையில மாற்றத்தை தொடங்க வேண்டிய ஒரு வாய்ப்பாகவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைய நாம் பாதுகாக்கக்கூடிய குழந்தைகள் தான் நாளைய ஆரோக்கியமான தலைமுறை. ஸோ இந்த மாதிரி நிறைய அறிவுறுத்தல்கள் இருக்குது. பேரண்ட்ஸும் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம், அதை ரிவர்சிபிளாக மாற்றிடலாம். இது எல்லாருக்குமே வந்து ஒரு எச்சரிக்கை மணி தான், ஒரு அலார்மிங் விஷயமா எடுத்துக்கிட்டு தான் எல்லாருமே அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்ளணும் அவங்க வாழ்க்கை முறையில் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.